தனக்கு தெரியாததை தெரிந்து கொள்வது தானே சரி அப்படின்னு நம்ம ஒரு அறத்தோடு பேசலாம். ஆனால் நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா, அன்றைக்கு ஒருவேளை என்ன பண்ணியிருப்பாரு, அவர் சௌகரியத்துக்கு எழுதியிருப்பார் இல்லையா? அவ்வளவு ஜாக்கிரதையாக இருக்கிறவர்களாக அன்றைய முதல்வரும் ஒருவர் அவர் ஊர்ல இருந்து வந்திருக்கிறார். அண்ணன் முதல்வர் அப்பெல்லாம் இந்த விவசாய நிலத்துக்கு ஆயில் என்ஜின் இருக்கு இல்லையா, அது ஒரு பெரிய கொஞ்சம் ஆயில் என்ஜின் தான் இருக்கும். அது யாரும் பட்டியல் படி யாரும் முன்னாடி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு வர போறாரு. போய் அதே மாதிரி அவர் ஊர்ல ஆயில் என்ஜின் வேணும் அப்படின்னு சொல்றாரு. என்ன இருந்தாலும் முதல்வருடைய சகோதரர் இல்லையா லட்சுமண ரெட்டியாரு, அதனால உடனே நடச்சிருக்காரு. இது காலையில இது நடக்குது, சாயங்காலம் தான் இவருக்கு தெரியுது யாரே முகமது ஒரு அன்பி என்பதற்காக நீங்க ஆயில் என்ஜின் கொடுத்தீங்கிறதுக்காக உங்க வேலை சஸ்பெண்ட் செய்யப்படுகிறது ஒரு கடிதம். இப்போ அந்த அதிகாரிக்கு என்ன நிலைமை இருக்கும் அதுக்கப்புறம் என்பதுதான் ரொம்ப முக்கியம். நம்பிக்கை இழந்தெல்லாம் போய்விட வேணும். அன்னைக்கு அப்படி இருந்தாங்க, இன்னைக்கு யாருமே இல்லை அப்படின்னு சொல்றது ரொம்பவும் ஆசா ஞான சம்பந்தம் என்கிற ஒரு தமிழறிஞரை பற்றி நீங்கள் எல்லோரும் இருக்கும் பொழுது நான் எனக்கு நிறைய சம்பவங்கள் இது மாதிரி புத்தகங்களை வாசிப்பதன் மூலமாக தெரிந்த சம்பவத்தில் ஒரு கூட்டம் நடத்துறாங்க வழக்கம் போல. அந்த கூட்டத்திற்கு புதுச்சேரிக்கு 2 பெருமைகள் உண்டு. ஏனென்றால் இங்கே 2 மாபெரும் கவிஞர்கள் இருக்கிறார்கள். அவங்க 2 பேரையும் நம்ம சந்திக்க போறோம். காவிக்கு எதிராக கருப்பு உடை தெரிந்த கவிஞர்கள் இருக்கிறார்கள். இப்படியே அன்னைக்கு ஆசாரியா என்ன சொல்லியிருக்கிறாரு, முதல்ல யாரை சந்திக்கிறாரு, அரவிந்த் ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய காவி உடை தெரிந்தவரை சந்திச்சிருவோம். சொல்றாங்க இன்னைக்கு காவி உடை தெரிந்த அந்த கவிஞர் மௌன விரதத்தில் இருக்கிறார். இவ்வளவு தூரம் கிளம்பி வந்துட்டோம், அவரை சந்திக்காம போக கூடாது. நம்ம போய் ஏதாவது நமக்கு தேவைனாக்க அவர் உடனே ஒரு ஸ்லேட்டில் தெரிந்தவர்கள் உயர்ந்த மேடையில் உட்கார்ந்திருப்பதை நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி அவர் மேலே உட்கார்ந்துருக்கிறாங்க, இவங்க 2 பேரும் கீழே உட்கார்ந்துருக்கிறாங்க. விக்னேஷ் அவர்கள் அதாவது கடந்த டிசம்பர் மாதத்தில் ஏற்பட்ட பெரு வெள்ளத்தினுடைய நிகழ்ச்சியினுடைய அடிப்படையாக கொண்டு இந்த பையன் எழுதிய ஒரு சிறுகதை ஹியூமானிட்டி வின்ஸ், மனித நேயம் வெல்லும் என்ற அடிப்படையில் ஒரு நடந்த நிகழ்ச்சியை ஒரு கற்பனை கதையாக அவன் மாற்றி எழுதியுள்ளான். அவனுக்கு எங்களுடைய பாராட்டுகளையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறோம். சிறுவைகுண்டம் ரயில்வே கண்காணிப்பாளர் இருக்கிறாங்களா ஐயா ஜாஃபர், அந்த ஒரு புத்தகம் சார், இவங்க தான் அந்த ஸ்டேஷன் மாஸ்டர் சார், சிறுவைகுண்டம் ஸ்டேஷன் மாஸ்டர். கிட்டத்தட்ட ஒரு 1000 பயணிகளை தன்னுடைய சிறிய ரயில் நிலையத்தில் 2 நாட்களாக காப்பாற்றிய கண்காணிப்பாளர் திரு ஜாஃபர். இவருடைய கதையை அடிப்படையாக கொண்டு தான் இந்த புத்தகம் எழுதப்பட்டுள்ளது. அடுத்து கவிஞர் யுகபாரதி அவர்களுக்கு மாணவி ஆராய்ச்சி மாணவி ஒரு ஆவணப்படம் எடுக்க இருப்பாங்க. அது அந்த பின்னணியில் வாசகம் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு. ரத்தன கற்களுக்காக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தமிழ்நாட்டை ரத்த வெள்ளத்தில் மூழ்கடித்தவர்கள் அப்படின்னு ஒரு ரூபியோ அப்படின்னு சொல்லுவாங்க. அதுதான் அந்த ரத்தனக்கல். அது கொங்கு மண்டலத்தில் அதிகமாக கிடைக்கும். சிலப்பதிகாரம் அது எப்படி சொல்லும்போது தான் சிலப்பதிகாரம் கண்ணகி கோவலன் கதை வித்யா மந்திரா நம்ம எல்லாருக்குமே ஓரளவுக்கு அறிமுகம் இருக்கும். அந்த அப்பா என்ன பண்றாங்க? சாஃப்ட்வேர் இன்ஜினியரா, ஆண்டர்பிரனரா இருக்காங்க. இவர் என்ன பண்றாரு அப்படிங்கற விஷயம் அப்பா பேரு விக்னேஷ் அண்ணாமலையா. ஹாய், என்னோட பேர் கவின் விக்னேஷ். நான் 5th கிரேடர். இப்போல்லாம் மழைன்னு வந்துட்டாலே இந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம் ஜாலி டே தான். எத்தனை நாள் லீவ் கிடைக்கும்னு நாங்கள் எங்களுக்குள்ளேயே காம்படிஷன் வச்சுப்போம். அதே மாதிரி இந்த தடையும் ஜாலியாக தான் ஸ்டார்ட் பண்ணோம். ஆனால் மழையும் இன்டென்ஸ் ஆக
பிரேக்கிங் நியூஸும் வர வர எங்களுக்கு ரொம்ப பயமாக இருந்துச்சு. திருச்செந்தூர்லேருந்து கிளம்புன ட்ரெயின் புதுக்குடின்ற ஸ்மால் வில்லேஜில் ஸ்டாப் ஆச்சு. அந்த 800 பேசஞ்சர்ஸ்க்கும் தேவையான ஃபுட் அண்ட் அதர் நெசசரி ஐட்டம்ஸ்லாம் வில்லேஜஸ் அரேஞ்ச் பண்ணாங்கன்றது எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. எல்லோரும் அதை ஒரு லைஃப் லெசனாக எடுத்துக்கணும். இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் அதர் சாஃப்ட்வேர் மூலமாக என்னாலே இந்த புக்கோட பிக்சர்ஸ்லாம் செலக்ட் பண்ண முடிஞ்சது. செல்ஃப் பப்ளிஷ் மோடில் பப்ளிஷ் பண்ணது எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. லாஸ்ட் 2 இயர்ஸ் ஆஃப் புக் ஃபேருக்கு வந்திருந்தேன். அங்கே நிறையா பெரிய பெரிய ஆர்டிஸ்டோட புக்கெலாம் இருந்துச்சு. அதே அக்கேஷனில் என்னோடய புக்கும் இருக்குன்றது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நீங்கள் எல்லோரும் படிச்சுட்டு என்னோடய புக்கு ஃபீட்பேக் கொடுங்க. நன்றி. அந்த இடத்துக்கு போகல, ஆனால் நானும் எங்கள் அப்பாவும் அந்த நியூஸை பார்த்துட்டு இருந்தோம். அது எனக்கு ஐ வாஸ் குவைட் இன்ட்ரெஸ்டட் இன் இட். நான் நிறைய ஆர்டிகிள்ஸ் அண்ட் நியூஸஸ்லாம் படித்து எழுதுனேன். வணக்கம். இன்றைக்குள்ள ஜென்ரேஷனுக்கு வந்து இந்த ரைட்டிங்கிற ஸ்கில் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் நான் தீர்க்கமாக நம்புகிறேன். ஸோ அதனால தான் எவ்ரி இயர் புக் ஃபேர்னாலும் சரி, அவங்க ஸ்கூலில் நடக்கிற லிட் ஃபெஸ்ட்டில் இல்லை புக் ரீடிங் இனிஷியேட்டிவ்ஸில் கண்டிப்பாக அவனை பார்ட்டிசிபேட் பண்ணணும் அப்படின்னு நாங்கள் எப்போவுமே என்கரேஜ் பண்ணுவோம். ஸோ இந்த தடவை பெருவெள்ளத்தில் அப்போது ஸ்கூல் லீவ் அப்போ அவன் வந்து வழக்கமாக எல்லோரும் மாதிரி ஒரு என்தூசியாசமில் டிவி நியூஸில் பிரேக்கிங் நியூஸ் பார்த்துட்டு இருந்தான். ஸோ அப்போ வந்து திருச்செந்தூர் ட்ரெயின் வந்து புதுக்குடி கிராமத்துக்கு வந்து அந்த புதுக்குடி கிராமத்தில் மாட்டிட்டு இருந்தப்போ அந்த என்டையர் கிராம மக்கள் வந்து ஒரு நாள் அந்த 800க்கு அதிகம் மேற்பட்ட மக்களை வந்து பாதுகாத்து அவங்களுக்கான சாப்பாடு மற்றும் அவங்க பாதுகாப்பாக இருக்கிறதுக்கான எல்லா தேவைகளையும் நிறைவேற்றினாங்க அப்படிங்கிற ஸ்டோரி வந்து ரொம்ப இன்ஸ்பைரிங்காக இருந்துச்சு. இதை வந்து ஒரு கிட் ஸ்டோரியாக நாங்கள் பதிவு பண்ணணும் அப்படின்னு நினச்சோம். ஸோ அப்போ இதுக்கான ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய இருக்குது. இன்றைக்குள்ள ஜென்ரேஷன் அவங்களே வந்து பப்ளிஷ் பண்ணுறதுக்குள்ள எல்லா வசதிகளான ஆன்லைன் சாஃப்ட்வேர்ஸ் நிறைய அவைலபிள் இருக்குது. ஸோ அப்படி ஒரு சாஃப்ட்வேர் அவனுக்கு ஐடென்டிஃபை பண்ணி அவனுக்கு எழுத சொல்லும்போது அவனே வந்து அதை ஒரு அருமையான ஒரு கதையை வடிவமைச்சு அதுக்கு தேவையான இப்போ என்னென்ன படங்கள் தேவையோ அந்த படங்கள்லாம் ஏஐ தொழில்நுட்பம் மூலமாக அவனே தேர்ந்தெடுத்து அதை ஒரு லே அவுட் ப்ரிப்பேர் பண்ணி பப்ளிஷும் பண்ணான். ஸோ அந்த பப்ளிஷ் பண்ண புக்கு வந்து இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ அந்த புக்கை ஏற்கனவே படித்த நண்பர்கள் எல்லாமே ரொம்ப அழகாக வந்திருக்கு. ஒரு 5ஆம் வகுப்பு சிறுவன் எழுதுனதில் ஒரு நல்ல மெச்சூரான ஒரு சிறுகதையாக வந்திருக்கு அப்படின்னு சொல்லி ரொம்ப பாராட்டினாங்க. நிச்சயமாக அது அவங்க எல்லாருக்குமே பிடிக்கும் நாங்கள் நம்புகிறோம். நீங்களும் படிச்சுட்டு உங்களோட கருத்துக்களை தெரிவித்து அவனை ஆசீர்வதிச்சா ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். நன்றி, வணக்கம். என்னோட பேர் விக்னேஷ். நான் வந்து டெக் மேக்ஸிமா இந்தியா பிரைவேட் லிமிடெட் அப்படின்ற ஒரு ஐடி கம்பெனி நடத்திட்டு இருக்கேன். ஸோ நாங்கள் வந்து சாஃப்ட்வேர் சர்வீஸ்ங்கிற மாதிரி SaaS ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்கள் டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ நாங்கள் என்டையர் ப்ராடக்ட் டெவலப்மெண்ட் எல்லாமே திருநெல்வேலியில் வச்சு தான் ரன் பண்ணிட்டு இருக்கோம். குளோபலாக வேர்ல்டு வைடாக இருக்கிற எல்லா கன்சியூமர் மார்க்கெட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் நாங்கள் சாஃப்ட்வேர் ப்ராடக்ட்ஸ் டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம்.